வணக்கம் கரூர் முரளி சார். வணக்கம் கரூர் முரளி சார். இந்த போதைப் பொருள் தடுப்பு விவகாரத்தில் நடிகராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைதை தமிழ்நாடு காவல்துறை நடத்தி காட்டியிருக்கிறது. அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் சார். நீங்கள் ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறதுனால இந்த கேஸை எப்படி கொண்டு போக நினைக்குது சார் திமுக? இந்த அரஸ்டை எப்படி கொண்டு போக நீங்க நினைக்கிறீங்க? சரியான முறையில் சரியான வழியில் எங்களுடைய பயணம் இருக்கும். இந்த வழக்கில் இருந்து யாரும் தப்பிப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் சொன்னதை செய்கின்ற தலைவராக, சொல்லாததை செய்கின்ற தலைவராக இருக்கின்ற எங்கள் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் தவறு செய்கிறவர்கள் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூட இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்தால், அறிக்கைகள் விட்டுக் கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்தால், ஏதோ போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் அதிக நடமாட்டம் இருப்பதை போல பேசியிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய ஐயா கோடங்கி அவர்கள் கூட ஒவ்வொரு வருடத்தில் இவ்வளவு புகை வந்திருக்கிறது என்றெல்லாம் விளக்கம் சொன்னார். ஒன்றும் கிடையாது சார். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்தில் துறைமுகம் வழியாக போதைப் பொருள்கள் இந்தியா 88 கோடி ரூபாயும் போதைப் பொருள்கள் பிடிக்கப்பட்டு இருப்பதாக, போதைப் பொருளுடைய மதிப்பு பொருள்கள் பிடிக்கப்பட்டிருப்பதாக தரவுகள் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் இன்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால் நடிகர் மட்டுமல்ல, இதுக்கு பின்னால் அதிமுகவே இருப்பதை போலதான் எனக்கு தோன்றுகிறது. சார், நீங்க அதிமுகவே இருப்பதை போல உங்களுக்கு தோணலாம் வேணாம் சார். உங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஐடி விங் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து விட்டுருச்சு சார். சார், நான் உங்களுக்கு சார் இல்ல நீங்க எதன் அடிப்படையில நீங்க அந்த பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் நான் பதிவு செய்ய விரும்புறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போடுங்கப்பா, அந்த கிளப் ஓனர்ஸ்னுடைய வீடியோ. சார் இங்க பாருங்க சார், வெங்கட்குமார் அப்படிங்கிறவருடைய வயது 45 சார். அவர் எங்க வேலை செய்யறாரு அப்படின்னா லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் FL3 பார்ல மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு சார். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட் எங்க கொடுத்திருக்காரு அப்படின்னா நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறாரு. FIR பதிவு செய்திருக்கக்கூடிய அதிகாரியின் பேர் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் எஸ், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நுங்கம்பாக்கம். சரியா? அவர் கொடுத்திருக்கக்கூடிய முதல் வரிகளை மட்டும் நான் படிக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு கேளுங்க. அதாவது, நான் FL3 பாரில் மேனேஜராக வேலை செய்து வருகிறேன். 22/5/2025 அன்று எங்க பாருக்கு வந்திருந்தவர்களில் எனக்கு தெரிந்த ராஜா, தீபக், சுரேஷ், பிரசாந்த். என்ன சார், நான் இந்த பிரசாந்தோட நிறுத்திக்கிறேன் சார். பிரசாந்தோட நிறுத்திக்கிறேன். அவருக்கு நன்கு தெரிந்த பிரசாந்த். சரிங்களா? நீங்க இந்த நன்கு தெரிந்த பிரசாந்த் தான் போதை மருந்த வித்திருக்கிறாரு அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. அவர் எங்க அடிக்கடி போயிருக்கிறாரு? இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் பாருக்கு தான் போயிருக்கிறாரு. அவரு ஸ்ரீகாந்துக்கு வெளியில தான் வித்தாரா இல்ல இந்த ரெஸ்டோ பாருக்குள்ளேயும் வித்தாராங்கிறது யார் உறுதிப்படுத்துறது சார்? பார் ஓனர்ஸ் யாரையுமே விசாரிக்கலையா சார் போலீஸ்? இந்த பாருக்கு போய் நீங்க தகராறு பண்ணீங்கன்னா உங்க மேல நாங்க குண்டர் சட்டம் வர போடுவோம் அப்படின்ட்டு நீங்க அச்சுறுத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் போலீஸ். அச்சப்படுத்த வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதல்லவா, நீங்க அதை யோசிக்க வேண்டும் அல்லவா? நடிகர் ஸ்ரீகாந்த் என்று சொல்லப்படுகிறவரே சொல்லி இருக்கிறாரே, என்னை பிரசாந்த் என்பவர் நான் நடித்த படத்திற்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணத்திற்காக நான் எப்பொழுதெல்லாம் பணம் கேட்டாலும் போதைப் பொருள்களை கொடுத்து அதை கழித்து விட்டார் என்று அவரே தன்னுடைய வாக்குமூலத்தை தந்திருக்கார் சார். டிவியில சொல்றது, பேப்பர்ல சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். அரசாங்கம் பேப்பர்ல சொல்லணும், இப்படி வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னு போலீஸ் சொல்லணும். அதனால நீங்க நாங்களே டிவில சொன்னாலும் நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க சார். எங்களுக்கு நீங்க டிவில சொல்றதும் பேப்பர்ல சொல்றதும் அதே போல செய்திகளை படித்து தான் சார் பேச முடியும். டபுள் பாக்ஸ் போடுங்க. இல்ல அதனால அந்த பிரசாந்த்ங்கிறது ஐடி விங்கை சார்ந்தவர். சரி, அவருக்கு பின்னால் அவர் எப்படியெல்லாம் இயங்கி கொண்டிருந்தார் என்பது நன்றாக தெரியும். ஆகவே இதை
நீங்க எடப்பாடி பழனிசாமி கையில எடுத்துக்கொண்டு இப்பொழுது குதித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், திருப்பரங்குன்றம் மதுரையிலே நடைபெற்ற முருகன் மாநாட்டிலே இப்பொழுது பிரச்சனைகள் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்ற பிரச்சனையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சார். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே சார், ஓகே 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 பேசலாம் சார். நம்ம சார் வணக்கம். கரூர் முரளி சார். கரூர் முரளி சார், சண்டை வந்து தொடங்கிருச்சு சார். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஐடிவிங்க வந்து சண்டையை வந்து தொடங்கிட்டாங்க. ஆனா அந்த சண்டை நீங்க போட்டுக்கோங்க சார், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டது ஜாஃபர் சாதி கேஸ்ல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை நாங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டா எடுத்து பேசணும். நீங்க அதே மாதிரி கேவலமா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நடந்து கொள்ள கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதை போலீஸ் செய்யும் இல்லை செய்யாது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் வந்து நிரூபிச்சிடும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சார், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நீங்க வந்து ஒரு சென்னை வந்து ஒரு பெரிய மெட்ரோ சிட்டி. இங்க வந்து ஒரு 50க்கும் மேல ஒரு ரெஸ்ட்ரோ பார்ஸ் இருக்கு. அந்த பாருக்கு தொடர்ச்சியாக போகக்கூடிய ஒரு நபர் தான் ஒரு பிரபலமான நடிகருக்கு. அவரும் படம் தயாரிக்கிறவர். நான் பணம் கேட்ட போதெல்லாம் எனக்கு இந்த போதை மருந்து கொடுத்தாரு அப்படின்ட்டு அவரு சொன்னாருங்கிறத நீங்க நியூஸ்ல பார்த்தேன்ட்டு நீங்க ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் எங்களோட லைவ் டெலிவிஷன்ல நீங்களும் சொல்றீங்க. கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? ஓகே சார். இப்போ அந்த தொடர்ச்சியா போகக்கூடிய அந்த பார்ல அவரு ஸ்ரீகாந்துக்கு மட்டும்தான் வித்தாரா இல்ல அவர் முழு நேர தொழிலா வச்சிருந்தாரா அப்படிங்கறத அந்த ரெஸ்டோபார்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சு போலீஸ் பார்க்கணுமா பார்க்க கூடாதா சார்? பார்க்குமா? பார்க்கும் சார். சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை செய்யும். தவறு செய்யவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. எங்களுடைய அரசு எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம் இருக்கக்கூடிய அரசு என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாங்கள் கேட்பது என்னவென்று கேட்டால், இப்படி சம்பவம் நடந்த பிறகு விரைவாக ஒருவரை ஸ்ரீகாந்த் அவர்களை கைது செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் மூலமாக சில செய்திகளை பெற்று அவர்கள் மூலமாக இன்னும் சில செய்திகளை பெற்று நாங்கள் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை எடுப்பதற்கு தாமதமாகலாமே தவிர கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல ஒரு போதை இல்லாத தமிழ்நாடை இந்த தமிழ் மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது. முன்பு இருந்தவர்களையும் பாருங்கள். அவர்கள் ஆட்சியில் எப்படி அலங்கோலங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. குட்காவிற்கென்றே ஒரு மந்திரி இருந்ததெல்லாம் நாட்டுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீங்கள் நினைப்பது கண்டிப்பாக நடைபெறும். தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், கண்டுபிடிக்கப்படும். படிப்படியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்பதிலே எந்த வகையான மாற்றும் கருத்து கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், ஓகே சார். சொல்ற பொழுது ஒரு செய்தி சொன்னாரு, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா எனக்கு மந்திரியே தெரியும், மந்திரி எனக்கு தெரியும் சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. அவருக்கும் சொல்றேன், மந்திரி சார் போலீஸ் ஸ்டேஷனின் கூட போய் மந்திரி எனக்கு தெரியும் என்று சொன்னால் மந்திரியின் பதவி காலியாகிவிடும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் மந்திரியோ மாவட்ட செயலாளர்களுடைய பெயரையோ வைத்து முதல்வரின் பெயரையோ வைத்து அதிகாரம் செலுத்த முடியாது. அதிகாரம் செலுத்துவார் என்று சொன்னால் அவருக்கு ஆபத்தோ இல்லையோ அவர் சொல்லுகிற மந்திரிகளுக்கு ஆபத்து என்பதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது. நீங்கள் சொன்னதை போல குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள் என்பதில் எல்முனை அளவும் மாற்றம் கிடையாது சார். ஆனா நீங்களும் சரி, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் சரி, அவங்க தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற அந்த தமிழ்நாட்டின் சென்னையினுடைய மிகப்பெரிய ரெஸ்ட்ரோ பாருக்கு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருந்த அதிமுகவினுடைய ஐடி பிரிவு நிர்வாகியான பிரசாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பிரசாந்த் தான் இந்த போதை மருந்தை நடிகர் ஸ்ரீகாந்திற்கு வழங்கினார் அப்படிங்கறத நீங்க தான் சொன்னீங்க. கரெக்ட் சார்? உங்களுடைய ஐடி விங் தான் சொல்லியிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த இடத்தையோ அல்லது அவர் எங்கெல்லாம் போனாரு அப்படிங்கிறது குறித்தோ இந்த அரசாங்கமும் விசாரிக்கல, காவல்துறையும் இப்போது வரை விசாரிக்கல அப்படிங்கறத நாங்க ரொம்ப பதிவு செய்ய விரும்புகிறோம் சார். சார் போலீஸ் ஒன் சைடா செயல்படுது சார். அதுல நீங்க சந்தேகமே படாதீங்க சார். இங்க பாருங்க சார், இந்த ரெஸ்டோ பார்னுடைய ஓனர்ஸ்க்கு ஃபேவரா போலீஸ் செயல்படுது அப்படின்னு நாங்க சார்ஜே பண்றோம்.
ஆமா. ஏன்னா இதுவரைக்கும் அந்த பார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. எந்த பாருக்கு போனாலும் அந்த பார்ல விசாரணை நடக்கும். இப்ப வரைக்கும் நடக்கல, அதுதான் குற்றச்சாட்டு. சார், ரொம்ப நல்லது சார். இதுவரை நடக்கவில்லை, நடக்கும்னு எப்ப சொல்லுவீங்க? இதுவரை நடக்கலன்றதுதான் குற்றச்சாட்டு. உடனடியா எடுக்கணும் இல்லையா? ஸ்ரீகாந்துக்கு போறாங்க வேக வேகமா. முன்னேறி கொண்டிருக்கிறது, விசாரணை முன்னேறி கொண்டிருக்கிறதா தவிர நிறுத்தப்படவில்லை. நான் கேட்கிறேன் சார், சாபர் சாதிக்கு மீது எவ்வளவு விமர்சனங்களை வச்சத ஊடகம் இப்ப வந்து பிரசாத்தின் மீது ஊடகம் விமர்சனம் வைக்குதா? ஒரு சத்யன் டிவில விவாதம் நடக்குது சார், மத்த டிவில இதை பத்தி விவாதம் நடப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? பத்திரிகை துறை சொல்லி இருக்கா? நாங்க நேர்மையா நடக்கிறோம், நேர்மையா நாங்க வந்து விசாரணை நடத்தி இருக்கோம். குற்றவாளி தப்பிக்க முடியாது. சரி.